ஆண்டவருடைய நாம மகிம்படுவதாக. உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் கூட விசேஷமாக லென்த் டேஸ் நாட்கள், லென்த் டேஸ் நாட்கள், அந்த லெந்து நாட்களிலே 40 நாட்களாக தவச காலம். தவச காலம் கொண்டாடுவது தவறா சரியான்னு கூட நிறைய பேர் கேள்வி கேட்டு நிறைய பதில்கள் சொல்லுகிறார்கள். பதில் சொல்லாமும் போகிற நிலை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, அந்த நாளில் கூட இந்த லென்த் டேஸ் நாட்களில இந்த 40 நாட்கள் நாம் கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா என்றதான கேள்வி அநேக கிறிஸ்தவர்கள் மத்தியில எழுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த 40 நாட்கள் சிலுவ தியானம் நாட்களாக இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகள், மரணங்கள், அவருடைய வாழ்க்கையில அவர் மனித குலத்துக்காக பட்ட பாடுகளை தியானிக்கிற நாட்களாகவே இந்த 40 நாட்கள் அமைந்து விட்டது. இந்த 40 நாட்கள் மட்டும்தான் போதுமா, மற்ற நாட்கள்ல நாம் தியானிக்க கூடாதா என்ற கேள்வி நீங்கள் கேட்கக்கூடும். எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் தினந்தோறும் நாம் தியானிக்கிறோம். அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு நாமும் வருகிறோம். ஆனால் இந்த 40 நாட்களில இன்னும் அதிகமாக ஆண்டவராண்ட நெருங்க வேண்டும் என்றதான ஒரு நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கூட்டமாக நாட்களாக தென்படுகிறது. ஆனால் அதை ரோமர் புஸ்தகத்தில் வாசிக்கிற வண்ணமாக நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று செயல்படுகிறான் என்று வித்தியாசமாக அந்த வார்த்தையை நாம் வாசிக்கிறோம். வித்தியாசன்றதை விட சேஷுதமாக அந்த வார்த்தையானது அநேகருடைய வாழ்க்கையில ஒரு கேள்வியாக இருக்கிறது, அல்லது அந்த வார்த்தை விசேஷமாக அநேகருக்கு ஒரு கேள்வியா கூட காணப்படுகிறது பார்க்கிறோம். ரோமர் 14 அதிகாரம் வசனம் 6 நாட்களை விசேஷித்துக் கொள்ளுகிறவன் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளுகிறான், நாட்களை விசேஷித்துக் கொள்ளாதவனும் கர்த்தருக்கென்று விசேஷித்துக் கொள்ளாத இருக்கிறான். புசிக்கிறவன் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறபடியால் கர்த்தருக்கென்று புசிக்கிறான், புசியாது இருக்கிறவனும் கர்த்தருக்கென்று புசியாது இருந்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறான். ஒரு வார்த்தை ரோமர் 14:5-6 அருமையாக சொல்லப்படுகிற பார்க்கிறோம். யோவேல் புஸ்தகத்தை நாம் திருப்பிக் கொள்ளுவோம். யோவேல் புஸ்தகம் 1 அதிகாரம் 14 யோவேல் 2 அதிகாரம் 12, 13, 14 ஆகிய வசனங்கள். The book of Joel chapter 1 verse 14, Joel chapter 2 verse 12 to 15. எனக்கு அருமையானவர்களே, நல்ல அருமையான ஒரு வார்த்தையை இந்த நாட்களில லெந்து நாட்கள், அந்த லெந்த் டேஸ் எதுக்கு உண்டாக்கினார்கள்? லெந்து நாட்கள் நாம் கொண்டாடலாமா, கொண்டாடக்கூடாதா? இது பாரம்பரியமாக மாறிவிட்டது என்ற நாட்களிலே. லெந்து நாட்களில செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால், ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும், தாழ்த்த வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும், மனஸ்தாபப்பட வேண்டும், தாழ்த்த வேண்டும், மனம் திரும்ப வேண்டும், பகிர்ந்து கொடுக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும். இவைகள் நோக்கம்தான் இந்த தவச காலம், லென்த் டேஸ் நாட்கள், லெந்து நாட்களிலே செய்ய வேண்டிய மிக முக்கியமானவைகள். இன்றைக்கு கிறிஸ்துவம் என்ன ஆயிற்று என்றால், இவைகள் எல்லாம் ஒரு பக்கமாக ஒதுக்கிவிட்டு சில பாரம்பரிய காரியங்களை கடைபிடிக்கிறார்கள். சாம்பல் புதன் அன்று ஜெபிப்பது, மீட்டிங் ஆரம்பிப்பது, சாம்பல்ல சிலுவை போட்டுக் கொள்வது, கறி 40 நாளைக்கு கறி சாப்பிட மாட்டேன், மீன் சாப்பிட மாட்டேன், சிக்கன் சாப்பிட மாட்டேன், மட்டன் சாப்பிட மாட்டேன், துணிகளை ஒடித்துக் கொள்ள மாட்டேன், வீடு கட்ட மாட்டேன், பொண்ணு பார்க்க மாட்டேன், கல்யாணம் பண்ண மாட்டேன், இப்படி நல்லது கெட்டது காரியங்கள் 40 நாட்கள் செயல்பட மாட்டேன். சாப்பாட்டை பெருசா ஒதுக்கி வச்சிட்டா, 40 நாட்கள் நான் கறி சாப்பிட மாட்டேன்.
இதுவா தவச நாட்கள்? கறி சாப்பிடாது இருக்கிறதா தவச நாட்கள்? இதைதான் ஆண்டவர் கேட்டாரா? எதை கடைபிடிக்க வேண்டுமோ அதை விட்டு எதை பிடிக்க கூடாதோ அதை இன்றைக்கு பிடித்து கொண்டு தொங்கிக் கொண்டு இருக்கிற கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு உலகத்தில் அநேக மூத்த விசுவாசிகள், விலையேற பெற்ற தேவ தாசர்கள், இன்னைக்கு ஊழியக்காரர்களுக்கு கூட நாங்க இன்னைக்கு இல்ல, நாங்க தவச காலம் சிக்கன் சாப்பிட மாட்டோம், மற்ற நாட்கள் எல்லாம். ஆகவே எனக்கு எதை கடைபிடிக்க வேணுமோ அதை விட்டுட்டு எதை கடைபிடிக்க கூடாதோ அதை கடைபிடிக்கிற நாட்களாக மாறிவிட்டது. எனவே நல்ல ஒரு சீசன் ஃபார் லென்த் டேஸ், ஆனா சீசன் ஆஃப் ரீசன். அந்த சீசன்ல நமக்கு இருக்க வேண்டியது ரீசன், ஒரு ரிசல்ட். அந்த 40 நாட்கள்ல நான் என்ன செய்ய வேண்டும்? இந்த தவச நாட்களில, லெந்து நாட்களில நான் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்ப வேண்டும். தவறு செய்து விட்டேன், நான் ஆண்டவரோடு கூட ஒப்புரவாக்க வேண்டும், மனிதனோடு கூட ஒப்புரவாக்க வேண்டும், நல்ல ஜெபிக்க வேண்டும், உபவாசிக்க வேண்டும். உபவாசம் என்றால் நிறைய பேருக்கு இப்போ பயம், என்ன ஆகுமோ ஏதாகுமோ, சுகர் பிபி ஆகியனால கண்ட்ரோல், சாயங்கால வெள்ளியும் அல்லது நைட்டு ஒதுக்கி வைத்து ஜெபிக்குவது, அல்லது ஒருவேளை இருந்து மத்தியானம் பிற்பகல் வெள்ளியும் ஜெபிப்பது. இப்படி நீங்கள் உட்கொள்ளலாம் உபவாசம் என்று. 40 நாட்கள் ஒரு 4 முறை நான் இருந்தேன். 40 நாட்கள் ஒன்றுமே புசியாமல், வெறும் டீ காஃபி, ஏதோ ஒரு டைம் ஜூஸ் தருவாங்க, அவ்வளவுதான். இரவும் பகலும் படுத்து கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமா பைபிள் படிக்கிறது, அதிகமா ஜெபிப்பது, அதிகமா தேவனோடு நெருங்குவது, பரலோகமே நான் இருக்கிற இடமாக மாறிவிட்டது என்னுடைய எண்ணங்கள், சிந்தனைகள். இப்பொழுது அது பிற்பாடு 21 நாட்கள், 7 நாட்கள், 3 நாட்கள், இப்பொழுது அந்த 40 நாட்கள் கூட விசேஷமாக ஒரு வேலையோ 2 வேலையோ அப்படி ஜெபிக்கிற ஒரு நேரமாக கடைபிடிக்க வேண்டிய நிலை இருக்கிறது. காரணம் என்னவென்றால், என்னுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் அதிகமாக நான் வளர வேண்டும் ஆண்டவருக்குள்ளாக. வாரத்தில் ஒரு நாள், 3 நாள், மாதத்தில் இப்படி உபவாச நாட்களை, வயதாறு நாட்களில் நாம் சரீரத்தை பேணி காக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. சரீரத்தை பாதுகாத்ததான் ஆண்டவருடைய ஆலயத்தை கெடுக்க கூடாது. மிதமாக ஆகாரம் உட்கொள்வது, சில ஆகாரங்களை ஒதுக்கி வைப்பது, வயதான பிற்பாடு நமக்கு பொருந்தாதவைகளை எடுத்து போடுவது. ஆகவே உபவாச நாட்கள் எப்படி இருக்க வேண்டும்? நிறைய பேர் அது ஒரு நாட்கள், உபவாச நாட்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று நல்ல அருமையான சம்பவங்களை சொல்றேன், என்னுடைய வாழ்க்கையில் அனுபவங்களை. இப்படி இருக்க வேண்டும் 40 நாட்கள் என்று நிறைய பேர் கேட்பார்கள், நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்று சொல்லி இருக்கிறேன். இது ஆன்லைன்ல சொன்னா நிறைய பேருக்கு அது நல்ல புரோஜனம் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சீக்கிரமாக நாம் முடித்துக்கொள்ள ஒரு 2 பாடங்களை, சாம்பல் புதன்கிழமை அந்த நாட்களை சிலுவை போட்டுக் கொள்வது, மனிதர்களுக்கு காண்பிப்பது, நானும் சபைக்கு போயிட்டு வந்தேன், நாங்களும் சாம்பல் புதன்கிழமை கொண்டாடுகிறோம் என்று. ஆனால் அருமையானவர்களே, இந்த லெந்து நாட்களில, தவச காலங்களில நாம் செய்ய வேண்டிய ரீசன் ஃபார் லெந்து நாட்கள், ரீசன் ஃபார் சீசன் ஃபார் ரீசன், ஒரு ரீசன் வேணும் இல்லையா? ஆகவே யோவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14, பரிசுத்த உபவாச நாளை நேமியுங்கள், விசேஷத்தை ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரியும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகி கர்த்தரின் ஆலயத்தில் கூடிவரை செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். தேவனை நோக்கி கூப்பிடுங்க. உபவாச நாட்களில் கூடி வாங்க, ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபிங்க. சொல்லப்படுகிறது யோவேல் 2:12 இந்த வாசிக்கிறேன், அதனால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடு புலம்பலோடு உங்கள் முழு இருதயத்தோட என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்கள் எல்லாம் உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் இடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர், அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமா இருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளும் பான பலிகளும் செலுத்துவதற்கான
ஆசீர்வாதத்தையும் தந்தருளுவா. சியோனில் எக்காலத்து ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நேமிங்கள், விசேஷத்தை ஆசரிப்பு கூறுங்கள் என்று 12 முதல் 15 வசனங்களில் வாசிக்கிறோம். உங்கள் வஸ்திரங்கள் அல்ல, உங்கள் மேல்புறமான அலங்காரத்தை அல்ல, உங்கள் இருதயத்தை கிழித்துக் கொண்டு மனம் திரும்பி தேவனிடத்துல சேருங்கள். ஒருவேளை அவர் மனம் திரும்பி, அவர் இரக்கம் உள்ளவரா, தயவுள்ளவரா, கிருபையுள்ளவரா, ஆண்டவராகி தேவன் உங்களை மன்னித்து கழுவி சுத்திகரித்து பரிசுத்தப்படுத்தி உங்களை மன்னிப்பார், உங்களை மன்னிப்பார். இன்னைக்கு பாரம்பரிய காரியமாக ஆகாரத்தை ஒதுக்கி விட்டா, கறியை ஒதுக்கி விட்டா, ட்ரெஸ்ஸை ஒதுக்கி விட்டா, நல்லதுதான். இந்த தவச நாட்களில் வீடு கட்டாது, பொண்ணு பார்க்காது, திருமணம் செய்யாது, சில காரியங்களை செய்யாது இருக்கிறது நல்லது. ஏன் ஒதுக்கி வைத்தார்கள்? ஏனென்றால் இந்த நாட்களில் இந்த கல்யாணத்தின் காரியங்களை போனாக்க அவன் தூக்கம் வருமா? தூக்கம் வராது இல்லையா? திருமணம் சொன்ன உடனே. ஆகவே அவைகள் ஈடுபடாதபடிக்கு அதிகமாக தேவனுடைய நெருங்குவதற்கு வேண்டிய இந்த காரியங்கள். ஆனா இன்றைக்கு பாரம்பரியமாக அவைகள் மாறிவிட்டது. வருத்தப்பட வேண்டிய காரியங்கள் இன்றைக்கு கிறிஸ்துவ மனம் திரும்ப வேண்டியது நிலையா இருக்கிறத பார்க்கிறோம். 40 நாட்கள் மோசேயானவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். யாத்திராகமம் புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். யாத்திராகமம் 24ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். யாத்திராகமம் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்கள். முதலாவதாக யாத்திராகமம் 24ஆம் அதிகாரம் 15 முதல் 18 வசனங்களில, மோசே மலையின் மேல் ஏறின பொழுது ஒரு மேகம் மலையை மூடிற்று. கர்த்தருடைய மகிமை சீனா மலை மேல் தங்கியிருந்தது. மேகம் 6 நாள் அதை மூடியிருந்தது. 7ஆம் நாளில் அவர் மேகத்தில் நடுவில் இருந்து மோசையை கூப்பிட்டார். மலையின் கொடிமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்கினி போல இருந்தது. மோசே மேகத்தின் நடுவில் பிரவேசித்து மலையின் மேல் ஏறி இரவும் பகலும் 40 நாள் மலையில இருந்தான். இவ்வளவு அருமையான ஒரு வார்த்தை. உபாகமம் 9ஆம் அதிகாரம் 9 முதல் 12 வசனங்களுக்கு கூட 2 தரம் மோசேயானவர் உபவாசம் இருந்தார். 40 நாட்கள் 40 நாட்கள். முதல் 40 நாட்கள் இருந்ததுக்கு ரீசன் இருக்கு. அந்த சீனா மலையில ஆண்டவர் 10 கட்டளைகளை எழுதி கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்கிறத அதை பார்த்து கோபப்பட்டு அதை உடைத்து விட்டார். மீண்டுமாக ஆண்டவர் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல மலை மேல ஏறி வாழ்ந்தார். மீண்டும் அதை அந்த வார்த்தைகள் எழுதி கொடுத்தார். அதனால்தான் மீண்டும் உபாகம புஸ்தகத்துல ஞாபகப்படுத்துகிறது. மீண்டும் ஒரு 40 நாட்கள் அவர் இருந்தார். மோசேயானவர் ஆண்டவருடைய வார்த்தைகளை, நீங்க 40 நாள் இருப்பதற்கு என்ன ரீசன்? அதுதான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். நிறைய பேரோட வாழ்க்கையில கல்யாணம் ஆகணும், வீடு காட்டணும், வேலை கிடைக்கணும், அவங்க நல்ல ஸ்திரப்படணும், ஆசீர்வாதம் வேணும், வண்டி வேணும், வாகனம் வேணும், இவைகளுக்காக உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவாங்க. இது தவறு. இதை நீங்க வேலை செஞ்சா போதும், ஆண்டவருடைய சமூகத்துல தெரியப்படுத்தினா போதும். 40 நாட்கள்ல நீங்கள் மனம் திரும்ப வேண்டும். உங்கள் ஆத்மா ஆண்டவருக்கு முன்பாக பிரவேசிக்க வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக அந்த பரலோகத்தை சம்பாதிக்க வேண்டும். நம்முடைய தவறுகளை உணர வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். சீசன் ஃபார் ரீசன். ஆகவே மத்தேயு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்களை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவரும் 40 நாட்கள் உபவாசமாக இருந்தார் என்று. 40 நாட்கள் உபவாசமா இருந்த பிற்பாடுதான் அவருடைய ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். அவருடைய ஊழியத்தை ஆரம்பித்தார். எவ்வளவு அருமையான நம்முடைய ஆண்டவர். ஆகவே சீசன் ஃபார் ரீசன். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில எதை ஆரம்பிக்கிறீங்களோ அது மூலமாக நன்மை உண்டாக முடியாது. சாம்பல் ஏன் பூசிக்கொள்றாங்க? சிலுவை ஏன் போடுறாங்க? இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் வேத வாக்கியங்களை கேட்டா நிச்சயமாகவே இதை பூச மாட்டேங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் வசனம் 27, 28 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்ட பொழுதுதான் வஸ்திரங்களை கிழித்து தான் சரீரத்து மேல் ரட்டையை போர்த்து கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டில படுத்து தாழ்மையா நடந்து கொண்டான். இந்த இடத்துல என்ன வாசிக்கிறோம்? ஆகாப் ராஜா ரொம்ப கொடுமையானவன். நாபோத்தை கொன்றுவிட்டு திராட்சை தோட்டத்தை எடுத்துக்கொண்ட செய்தி தேவனுக்கு தெரிந்து எலியா மூலமா கடிந்து கொள்ளப்பட்டு சாபம் உண்டான உடனே, தண்டனை உண்டான உடனே அதுக்கு பயந்து நடுநடுங்கி தான் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு ரட்டுடித்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்து தாழ்மைப்படுத்த தாழ்த்தி ஆண்டோடு சமூகத்துல மன்னிப்பு கேட்கிற ஒரு நாட்களாக தேவன் அதை கண்டார். 28, 29 திஸ்பினி ஆகிய எலியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று.
ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா? எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினபடினால் நான் அவன் நாட்களில பொல்லாப்பு வரப்பண்ணாமல் அவன் குமாரன் நாட்களில் அதை அவன் வீட்டின் மேல வரப்பண்ணுவேன். மனம் திரும்ப வேண்டும். உன் நாட்களில நீ மனம் திரும்பினால் 1000 தலைமுறை உன் குடும்பத்துக்கு ஆண்டவர் இரக்கம் காட்டுகிறவரா இருக்கிறார். ஆகவே மனம் திரும்ப ஆண்டவராகிய தேவன் இன்றைக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம். எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவத்தை வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், யூதர்களை அழிக்கும்படியா கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற அந்த ஆகான், அந்த ஆகானுடைய அக்கிரமத்தை ராஜாவுக்கு தெரியப்படுத்தி அந்த யோதா குலத்தை மீட்கும்படியாக, யோதா ஜனங்களை ரட்சிப்பதற்காக மொர்தெகாயும் எஸ்தரும் படுகிற பாடு கொஞ்ச நஞ்சம் கிடையாது. 4ஆம் அதிகாரத்துல அருமையாக 3ஆம் வசனத்தை கவனித்து பாருங்க. மொர்தெகாய் ராஜாவின் உத்தரவு அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதர்களுக்குள்ள மகா துக்கம், உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாயின. அநேக ரட்டுடித்து சாம்பலில கிடந்தார்கள். 2ஆம் வசனம் கூட 1ஆம் வசனம் மொர்தெகாய் செஞ்சார். இந்த செய்தி எஸ்தரை கடந்து போகிறது. எஸ்தரும் தானும் தன் தாதிமார்களும் 3 நாள் உபவாசித்து அல்லும் பகலும் குடியாமலும் புசியாமலும் ராஜாவுக்கு தெரியப்படுத்தி யூதர்களை காப்பாற்றிக் கொள்கிறார்கள். உன் மனுகுலத்துக்காக நீ உபவாசித்து ஜெபிக்க வேண்டும். உன் குடும்பத்துக்காக, உன் தேசத்துக்காக, உன் சபைக்காக, உன் நாட்டுக்காக நீ உபவாசித்து உன் மக்களை ரட்சித்துக் கொள்ள வேண்டும், காப்பாற்ற வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோபு புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். யோபு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல கவனித்து பாருங்க. அவன் ஒரு ஓட்டை எடுத்து தன்னை சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்தான். யோபுக்கு வந்த பாடுகள் கொஞ்ச நஞ்சம் கிடையாது. 10 பிள்ளைகள் இறந்து விட்டார்கள். ஆடு மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரர்கள் எல்லாமே போனது. துக்க செய்தி. நான் நிர்வாணமா பிறந்தேன், நிர்வாணமா வந்தேன், நிர்வாணமா போகிறேன். கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார் என்று சொல்லி மனைவி மட்டும் இழக்காமல் மனைவியை பார்த்து பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசாத என்று சொல்லி மனைவிக்கும் புத்தி சொல்லி சாம்பலில் உட்கார்ந்து துக்கப்பட்டு அழுகிறதை பாரு. தேவன் அவர் சிறையிருப்ப மாற்றினான், இரட்டிப்பான் ஆசுரத்தை கொடுத்து நடித்தினதாக பைபிளை நாம் வாசிக்கிறோம். எனவே சாம்பலில் உட்கார்ந்தார். எங்க உட்கார்ந்தாங்க? சாம்பலில். இன்னைக்கு நீங்க எங்க உட்காருங்க? சிலுவை ஒண்ணு போட்டு விட்டு சாரில் உட்கார்ந்துக்கிட்டு அழகாக கறியை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு, சாப்பாட்டை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு மீது எல்லாம் கட்டுன்னு கட்ட வேண்டாம் இல்லைங்களா? மனம் திரும்புதல் இல்லை, உபவாசம் இல்லை, பகிர்ந்து கொடுப்பது இல்லை, மனம் திரும்புதல் இல்லை, தாழ்த்துவது இல்லை, ஆண்டவருடைய சமூகத்துல மன்றாடி வேதத்தை வாசிப்பது இல்லை, நெருங்குவது இல்லை. தானியேலின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தானியேலின் புஸ்தகம் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலில் உட்கார்ந்து தேவனாக்கிய ஆண்டவரை ஜபத்தினால விண்ணப்பங்களால தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கினேன். ஒரு ரகசியத்தை அறியும்படியாக ஒரு வெளிப்பாடு வேண்டுவதற்காக தானியேல் ஜெபிக்கிறார். அதுக்கு அடுத்தது 70 ஆண்டுகளாக அடிமைகளா இருப்பீர்கள், மறுபடி விடுதலாகுமே, அந்த நாட்களை நான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் என்று அந்த எரேமியா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகத்தை படித்துக் கொண்டு எங்களை விடுதலாக்கும் என்று சொல்லி அவர் பாபிலோன் தேசத்துல உபவாசித்து ரட்டிலில் சாம்பலில் உட்கார்ந்து தானியேலானவர் ஜெபிக்கிறத பார்க்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, நீங்க எதுக்காக ஜெபிக்கிறீங்க? விடுதலைக்காக ஜெபிக்கிறீங்களா? எதுக்காக ஜெபிக்கிறீங்க? நாட்டை விடுதலாக்க வேண்டும், மக்களை விடுதலாக்க வேண்டும், ஜனங்களை விடுதலாக்க வேண்டும், பிள்ளைகளை விடுதலாக்க வேண்டும். பாவத்தில் இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர்கள், சபையார், அவங்க எல்லாம் மனம் திரும்ப நாம் உபவாசித்து ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமா இருக்கு. நினைவே பட்டணத்தை பாருங்களேன். யோனா எழுதின தீர்க்கதரிசி புஸ்தகம், யோனாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், யோனா 3:6ஆம் வசனத்தை கவனிங்க. இந்த செய்தி நினைவேன் ராஜாவுக்கு எட்டின பொழுது அவன் தான் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்திருந்த உடுப்பை கயிற்று போட்டு ரட்டையை உடித்து கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். எந்த வார்த்தை என்றால், யோனா எழுந்து மகாநகரமாகிய நினைவே பட்டணம் 40 நாள் தான் இருக்கும், மாண்டு போயிடும் என்று துக்க செய்தி சொன்னார். இந்த செய்தி ராஜாவுக்கும் தேசத்து ஜனங்கள் கேட்டார்கள். மகாநகரமாகிய நினைவே பட்டணம். ராஜா கேட்டு அந்த வஸ்திரத்தெல்லாம் கழித்து போட்டு சாம்பலில் உட்கார்ந்து
மன்றாடி மனம் திரும்பி, ஆடு மாடுகளுக்கு கூட உபவாசம். ஆண்டவர் அவர்கள் செய்ய நினைத்த தீங்கு தேவன் செய்யாமல் மனுஷ மாத்திக்கிட்டாரு. இவங்க மனம் திரும்பினார்கள். நம்ம பட்டணங்கள் எப்படி இருக்கு? ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா, வட மாநிலங்கள், தேசங்கள் தலைவிரித்துக் கொண்டு இருக்கிறது. ஜாதி வரி தலைவிரித்துக் கொண்டு இருக்கிறது. மனிதர்கள் தாக்குதல், பெரியவன் சின்னவன் என்று ஜாதி பேதங்கள் பார்த்து கொண்டு மனிதர்கள் கொலை செய்கிறார். நம்ம நாட்டுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். சமாதானம் பெற வேண்டும். சீர்திருந்த வேண்டும். சீர்பொருந்த வேண்டும். நல்லாட்சி நடக்க வேண்டும். நல்ல மனிதர்கள் நம்ம தேசத்தில் உண்டாக வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிற வண்ணமாகவே நாம் எதிர்பார்க்க வேண்டும். ஆகவே சில பட்டணங்களை கூட ஆண்டவர் கடிந்து கொண்டார். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். மத்தேயு 11ஆம் அதிகாரத்துல வசனம் சொல்லப்படுகிறது. 21, 22 வாசிக்கிறோம். கோரேசே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கை தீருளும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்பொழுது ரட்டுடித்து சாம்பலில் உட்கார்ந்து மனநெரும்பிருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது லகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் கடிந்து கொண்டார். கப்பனாகுமே, வானம் பரிந்தும் உயர்த்தப்பட்ட கப்பனாகுமே, பாதாள பரிந்தும் நீ தாழ்த்தப்படுவார். சில பட்டணங்கள் அக்கிரமம், அநியாயம், உபச்சாரம், வேசத்தனம், குடிவெறிகள், போதைப் பொருட்கள், களவுகள், கொலைகள், கொள்ளைகள் இந்த தேசங்களில் நடைபெறுகிறது. மனம் திரும்ப வேண்டும். கற்பழிப்புகள், குடி, கொள்ளை, உபச்சாரங்கள், வேசித்தனங்கள் மனம் திரும்ப வேண்டும். இந்த பட்டணங்களுக்கெல்லாம் நாம தான் செபிக்கணும். திருப்பல் நின்று மோசையை போல, எஸ்தரை போல, நெகேமியா போல, எஸ்தரை போல, இயேசு போல எருசலேம் பட்டணத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார் ஆண்டவர். அதற்காக கண்ணீர் விட்டு அழுதார். நீயும் நானும் திருப்பல் நின்று செபித்து அழுது மன்றாட வேண்டும். அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் உபவாசத்தை குறித்து 1 முதல் 7 வசனங்களில் வாசிக்கிறோம். 58ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். மனுஷன் தான் ஆத்மா ஒடுக்குகிறதும் தலைவணங்கி நானல போல ரட்டிலும் சாம்பலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதை உபவாச நாள் என்று கர்த்தருக்கு பிரியமான நாள் என்று சொல்லுகிறாயோ? 6ஆம் வசனம் 7ஆம் வசனம், நீ சுசேஷம் சொல்லு, பகிர்ந்து கூட ஆகாரத்தை, அவனுக்கு நன்மை செய், அவனை விடுதலாக்கு, அவனுக்காக மன்றாடு, இதுதான் எனக்கு உகந்த உபவாசம் என்று ஆண்டவர் அருமையாக விளக்கத்தை சொல்லுகிறார். நம்மை மனம் திரும்ப வைக்கிறார். எரேமியா 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எரேமியா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். என் ஜனமாகிய குமார்த்தியே, நீ ரட்டியே கட்டிக்கொண்டு சாம்பலில் புரண்டு ஒரே புத்திரனுக்காக துக்கிக்கிறது போல மனம் கசந்து புலம்பு, பாழாக்குகிறவன் சடிதியா நம்ம மேல் வருகிறான். எதிரி ஆயத்தமா இருக்கிறான் கொல்லுவதற்கு. நீ ஆயத்தமா ஜெபிக்க, நீ ஆயத்தமா மனம் திரும்ப. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எசேக்கியேல் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் வசனம் 30 வசனம். எசேக்கியேல் புஸ்தகம் 27:30 வாசிக்கிறோம். உன் நிமித்தம் சத்தமிட்டு புலம்பி மனம் கசந்து அழுது தங்கள் தலைகளின் மேல புழுதியை போட்டுக்கொண்டு சாம்பலில் புரண்டு உனக்காக மொட்டையிட்டு ரட்டுடித்துக் கொண்டு உனக்காக மனம் கசந்து அழுது துக்கம் கொண்டாடுவார்கள். நிறைய பேர் நிறைய பட்டணங்களுக்காக கொண்டாடுகிறார் துக்கத்தோடு. ஆண்டவரே, எங்களை பட்டணங்கள் மனம் திரும்ப வேண்டும். ஆண்டவரே, எங்களை பட்டணங்கள் மனம் திரும்பும். ஆண்டவரே, எங்களை பட்டணங்கள் மனம் திரும்பட்டும் என்று ஏகர் மன்றாடுகிறத பார்க்கிறோம். ஆகவே லென்த் டேஸ் நாட்களில செய்ய வேண்டியது ஜெபம், உபவாசம், மனம் திரும்புதல், தாழ்த்துவது, பகிர்ந்து கொடுப்பது, ஜெபிப்பது. ஆண்டவராகிய தேவனுடைய சமூகத்துல தேசத்துக்காக முழங்கால் நின்று மன்றாடி ஜெபிப்பது ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதை அதுதான் லென்த் டேஸ் நாட்கள் நாம் செய்ய வேண்டிய காரியம். மனம் திரும்ப வேண்டிய நாட்கள், மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்துல நெருங்குற நாட்கள் அவைகள் தான். ஆகவே கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த லென்த் டேஸ் நாட்களில கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஜெபிப்போம்,
சிலுவை குறித்ததான தியானிப்போம், ஜெபிப்போம். சிலுவை தியானம் நாட்கள் நிறைவேறட்டும். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். காட் பிளஸ் யூ.